மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே கோபமா நின்றுட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ஐயா சேது என்னைய பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா நிஜமாவே நான் இந்த கடைக்கு ஒன்றும் வரலப்பா, வடை தேஞ்சிட்டு இருந்தது அதனாலதான் வந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏன் மாமா எதுக்காக உங்களுக்கு இந்த வேலை, நீங்க ஏன் இதை பண்றீங்க, யார் மாமா உங்களை பண்ண சொன்னதுன்னு சொல்லி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. ஐயோ ஐசு, யாரும் என்ன இது எதுவும் பண்ண சொல்லல, நானாவே தான் இதை எடுத்தேன்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆத்தா வீட்டுக்கு வராத ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஆத்தாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், ஆத்தா எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உள்ளதாப்பா இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அம்மாச்சி நிக்கிறாங்க. என்ன சேது, எல்லா பெரிய வீட்டாளங்களும் இங்க வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாராத்தா, நீ இல்லாம ஒரு நாள் கூட அந்த வீட்டுல நான் இருந்ததில்ல, தூங்கி எழுந்தாலும் உன்னுடைய முகம் தான் பார்ப்பேன், நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் உன்னுடைய முகம் தான் பார்ப்பேன், நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு ஆத்தா. உடனே மோகனா சாவித்திரின் எல்லாருமே அதவே கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோபம் வருது அம்மாச்சிக்கு. இங்க பாரு, எல்லாரும் பேசினது பேசி முடிச்சிட்டீங்களா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு என்னை தேடி நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன தேடி வந்திருக்கீங்க, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வேணும்னா நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கோடி போடுறதோ என்ன ஒரு சாங்கிய சம்பிரதாயம் செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க, ஆனா என்னால வீட்டுக்கு வர முடியாது, நான் சொன்ன விஷயத்த இவ கிளவி இவ சொன்னா அதை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாருமே தட்டி கழிச்சிங்கல்ல, அப்படி இருக்கும்போது என்னையும் என் பேத்தையுமே ஒதுக்கி வச்சிங்கல்ல, அப்ப நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு வரணும், என்னால வர முடியாதுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேசிடுறாங்க. இதை கேட்டதும் ராஜாங்கம் வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராஜாங்கம் போனதுமே பாட்டியும் ஒரு பக்கம் அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேது ஐஸ்வர்யா ஒரே குட்டாயில இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப சேதுக்கு ஏதோ ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லி தோணுது. சேது குடிக்கிறதுக்காக போறாங்க. கம்பெனிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டி கூட போறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி குடிச்சிட்டு இப்ப நேரா என் குழந்தைங்கள நான் கொஞ்சணும்னு சொல்லிட்டு, குழந்தைங்களே இல்லை, ஆனா அந்த தொட்டில குழந்தை இருக்கிறதா நினைச்சு குழந்தைங்கள போடுற பெட்டை எடுத்து இது என்னுடைய பொண்ணு, இது என்னுடைய பையன் அழகர் மீனாட்சின்னு சொல்லி கொஞ்சிட்டு அலப்புற இவ்வளவு அலப்புற பண்ணல சேதும், அந்த அளவுக்கு அலப்புற பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தமிழுக்கு பொங்கிட்டு வர்றது கோவம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தமிழ் முன்ன நிக்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக இங்க வந்திருக்க, முதல்ல தொட்டில கீழே வைங்க. முடியாது, நீ சொன்னா என் குழந்தைங்களை நான் வச்சுடணுமான்னு சொன்னதும் கண்ணத்துல பல்லாருன்னு ஒண்ணு விடுறாங்க. இதை பார்த்து சேதுவுக்கு பயங்கர கோபம் வருது. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.